ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ அஃபிஷியலான ஆன்சர் கீஸுக்கு பிறகு என்ன தான் கட் ஆஃப் வந்திருக்கு. மக்கள் எல்லோருமே ரொம்ப குழப்பத்தோடு இருக்கீங்க. பிஎஸ்டிஎம் வச்சுருந்தால் மதிப்பெண்கள் எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் ஒரே பதில் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கவலையே பட வேண்டாம். இந்த ஆண்டு கொஷின் டஃப்பு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உல்டாவாக போட்டவங்க எல்லாமே நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டுன்ற அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த டைம் என்ன தான் நடந்திருக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் இந்த கட் ஆஃப் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது, இது குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்னன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. ஸோ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கொஷின்கள் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே அள்ளி 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 தெளிச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த குரூப் 4ல் மதிப்பெண்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது இதுவரை யாராலுமே கெஸ் பண்ண முடியல. ஸோ அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்தாச்சு. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 கம்மியாக இருக்குங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா சேஃப் ஜோனு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா 100% உங்களுக்கு சேஃப் ஜோன். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸாக கட் ஆஃப் மதிப்பெண்களை பார்த்தலாம் வாங்க. ஸோ ஜிடியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரிக்கு 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145, டைப்பிஸ்ட் 140, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் இருந்தால் 120, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 135ங்க. ஸோ அடுத்து பிசி கேட்டகரிக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் 145, இது விஏஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்டு ஃபார் டிகிரிக்கு 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைப்பிஸ்ட் 135, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, 130 சேஃப் ஜோனுங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓ இந்த கம்யூனிட்டி இது வரப்போ பார்த்தீங்கன்னா 140. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரிக்கு 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115ங்க, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைப்பிஸ்ட் 124, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, சேஃப் ஜோன் 125ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு பார்க்குறப்ப விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 120, சேஃப் ஜோன் பிஎஸ்டிஎம் 108, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ 125, டிகிரி குவாலிஃபிகேஷன் ஜூனியர் அசிஸ்டன்ட் 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 118, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப விஏஓக்கு 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைப்பிஸ்ட் 116, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, சேஃப் ஜோன் 115ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்டுடைய சேஃப் ஜோன் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரிக்கு 135, அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 105ங்க. இந்த தாங்க உங்களுடைய சேஃப் மார்க்கெட். இந்த மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சேஃப் ஜோன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மதிப்பெண்களை பொறுத்து தாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிபிக்கே கூப்பிடுவாங்க. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இப்போயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 99% ரிசல்ட்டு வெளியே உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கொஷின்ஸோடைய நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா கல்வெட்டிலேருந்து எடுத்துருக்கிறதுனால இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா குரூப் 4 கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். நிச்சயமாக பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் 2லிருந்து 5 மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் போராட்டம் நடத்தின இருக்குந்தாங்க. அந்த போராட்டமும் அதோடு போயிடுச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் கிடைக்குமான்றது சந்தேகத்தோடு தான் இருக்குது. ஸோ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா லோயஸ்டான கட் ஆஃப் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இந்த ஆண்டே பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய வேகன்சிஸ் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா டிஎன்பிசியில் மிகப்பெரிய அளவு பார்த்திங்கன்னா வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ குரூப் 4ல் கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பேர் ஒரு 10,000 பேர் பார்த்திங்கன்னா உள்ளே போக ரெடியாக இருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். டிஎன்பிசி சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ அஃபிஷியலான ஆன்சர் கீஸுக்கு பிறகு என்ன தான் கட் ஆஃப் வந்திருக்கு. மக்கள் எல்லோருமே ரொம்ப குழப்பத்தோடு இருக்கீங்க. பிஎஸ்டிஎம் வச்சுருந்தால் மதிப்பெண்கள் எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் ஒரே பதில் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கவலையே பட வேண்டாம். இந்த ஆண்டு கொஷின் டஃப்பு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உல்டாவாக போட்டவங்க எல்லாமே நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டுன்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த டைம் என்ன தான் நடந்திருக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் இந்த கட் ஆஃப் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இது குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்னன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. ஸோ குரூப் 4 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கொஷின்கள் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே அள்ளி 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 தெளிச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த குரூப் 4 மதிப்பெண்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது இதுவரை யாராலுமே கெஸ் பண்ண முடியல. ஸோ அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்தாச்சு. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 கம்மியாக இருக்குங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா சேஃப் ஜோனு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா 100% உங்களுக்கு சேஃப் ஜோன். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸாக கட் ஆஃப் மதிப்பெண்களை பார்த்தலாம் வாங்க. ஸோ ஜிடியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓக்கு 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரிக்கு 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145, டைப்பிஸ்ட் 140, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் இருந்தால் 120, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 135ங்க. ஸோ அடுத்து பிசி கேட்டகரிக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் 145, இது விஏஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்டு ஃபார் டிகிரிக்கு 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைப்பிஸ்ட் 135, ஸ்டெனோடைப்பிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, 130 சேஃப் ஜோனுங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓ இந்த கம்யூனிட்டி இது வரப்போ பார்த்தீங்கன்னா 140. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரிக்கு 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோடைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115ங்க, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைப்பிஸ்ட் 124, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, சேஃப் ஜோன் 125ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு பார்க்குறப்ப விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 120, சேஃப் ஜோன் பிஎஸ்டிஎம் 108, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ 125, டிகிரி குவாலிஃபிகேஷன் ஜூனியர் அசிஸ்டன்ட் 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 118, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப விஏஓக்கு 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைப்பிஸ்ட் 116, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, சேஃப் ஜோன் 115ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்டுடைய சேஃப் ஜோன் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரிக்கு 135, அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 105ங்க. இது தாங்க உங்களுடைய சேஃப் மார்க்கல். இந்த மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சேஃப் ஜோன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மதிப்பெண்களை பொறுத்து தாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிபிக்கே கூப்பிடுவாங்க. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இப்போயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 99% ரிசல்ட்டு வெளியே உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கொஷின்ஸோடைய நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா கல்வெட்டிலேருந்து எடுத்துருக்கிறதுனால இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா குரூப் 4 கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். நிச்சயமாக பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் 2 to 5 மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் போராட்டம் நடத்தின இருக்குந்தாங்க. அந்த போராட்டமும் அதோடு போயிடுச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் கிடைக்குமான்றது சந்தேகத்தோடு தான் இருக்குது. ஸோ குரூப் 4 பார்த்திங்கன்னா லோயஸ்டான கட் ஆஃபு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இந்த ஆண்டே பார்த்திங்கன்னா குரூப் 4 வேகன்சிஸ் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா டிஎன்பிசியில் மிகப்பெரிய அளவு பார்த்திங்கன்னா வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ குரூப் 4 கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பேர் ஒரு 10,000 பேர் பார்த்திங்கன்னா உள்ளே போக ரெடியாக இருக்காங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். டிஎன்பிசி சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.